இங்க லட்சுமிங்கிறவங்க தான் பொண்ணு தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க மகளுக்கு பர்த்டே வருது. சுதந்திர நாளாவும் இருக்கும். ஸ்கூல்ல போய் விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு நர்ஸா இருப்பாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வராங்க. வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு டீச்சர்ட்ட போய் கேக்குறாங்க. சரி நான் சரஸ்வதி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா வேற யாரு பெண்ணையும் கூட்டு வராங்க. இவங்க இது ஏன் பொண்ணு இல்ல, ஆனா 7th B இந்த சரஸ்வதி மட்டும் தான் இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க செக்யூரிட்டி போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் இவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. சந்தேகப்பட்டு கிளாஸா உள்ள போய் பாக்குறாங்க. ஆனா பிரின்சிபல் சார் எல்லாரும் அந்த மாதிரி பொண்ணு இங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. போலீஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து கூட படிக்கிற பசங்கிட்ட எல்லாத்தையும் கேக்குறாங்க. போட்டோ எல்லாம் காட்டி இந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறாங்க பசங்க கிட்ட. இந்த பொண்ணை நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க பசங்க. இப்போ எந்த எவிடன்ஸும் இல்லாம தேட முடியாதுன்னு சொல்லி போலீஸும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு ஊர் முழுக்க தேடி பாக்குறா. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சும் பாக்குறா. பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உடனே கால் பண்ணி நான் இன்னும் பிரின்சிபல் ரூம்ல தான் இருக்கேன், பிரின்சிபலும் 2 ஆண்களும் இருக்காங்க, எப்படியாவது என்ன வந்து கூட்டிட்டு போயிருமான்னு சொல்லி அழுகிறா. கேட்டது இவங்க யாருக்கும் தெரியாம பிரின்சிபல் ரூம்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அசிங்கமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம காட்டுல போய் புதைச்சிடுறா. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. கேட்டதும் போலீஸே கடுப்பாயிடுறாங்க. உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதை விட்டு நீங்களா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க சொன்ன இடத்த போய் தோன்றாங்க. அதான் அந்த இடத்துல எம்டியா இருக்கு, எந்த அடையாளமும் இல்லாம. அப்புறம் அந்த பொண்ணு தூக்குன ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்கேயும் எந்த அடையாளமும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. கீழ்கிட்ட எல்லாம் போய் கேஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டு பாக்குறாங்க. கீழும் எந்த எவிடன்ஸ் இல்லாத கேஸையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு வக்கீல் ஒரு பொண்ணை பறி கொடுத்த அம்மாவோட வலி உங்க கண்ணுல தெரியுது, அதனாலயாவது நான் அந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு.